வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன். மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். எப்படி இருக்கீங்க? பல நாள் ஆயிடுச்சு. நம்ம நடுவில் அப்பப்போ ஒரு ஷார்ட் வீடியோஸ் இந்த கிரிக்கெட் சம்மந்தமாக, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக போட்டுட்டு இருந்தோம். இப்போ ரெகுலராக வந்து இந்த நியூ இயரில் நம்ம வந்து திருப்பியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு இதோட இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற ஐடியாவோடு தான் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டீல் பண்ண போகிற டாபிக் நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்ம பழைய வீடியோஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ செக்ஷனில் இருக்கும். ஏஐ மற்றும் 5G, எலான் மஸ்குடைய டெவலப்பிங் ப்ராஜெக்ட்ஸ், அந்த மாதிரி பல விதமான டாபிக்ஸ் டீல் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ என்ன ஸ்பெஷல், எதுக்காக இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தா, ஏஐ இப்பொழுது நம்ம கான்செப்சுவல் லெவல்லேருந்து ப்ராக்டிக்கலாக கார்ப்பரேட்ஸ் மற்றும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸ் மற்றும் பலவிதமான ஃபீல்ட்ஸில் பி டிசைன் ஆர் ப்ராஜெக்ட்ஸ், அந்த மாதிரி பல ஃபீல்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூசேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். நமக்கு எப்போதுமே சொல்கிற மாதிரி மோட்டிவேஷன் நியூஸ் சேனல் அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவை கொடுக்கும் ஒரு முயற்சி அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரி, டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்கிற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யவும். இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எப்படி நமக்கு வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு சொன்னால், நவம்பர் 2023 போன வருடம் ChatGPT என்ற ஒரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் சடனாக வந்து டெவலப் ஆனாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நிறைய பேருக்கு தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மிக முக்கியமான டெவலப்மெண்ட் ChatGPT என்றால் என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி கூகுள் தெரியும். கூகுளில் எது இருந்தாலும் தேடலாம், எதை தேடினாலும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவன் கூகுள் ஆண்டவர். அது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ChatGPTயில் என்ன விஷயம், என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அதில் வேண்டிய லிங்க்ஸ், அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து பலவிதமான பல ஆயிரம், 10,000, 20,000 பேஜஸ் வரைக்கும் கொண்டு வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு வலைத்தளம் கூகுள்னு சொல்லலாம், சர்ச் இன்ஜின். ஸோ இந்த சர்ச் எபிலிட்டி கூகுளில் பல வருஷமாக இருக்கும். இந்த பட்சத்தில் ChatGPT எதற்காக அப்படின்னா, ChatGPT வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கேன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முழு கேன் இருக்குது. அதில் நம்ம என்ன கேட்டாலும் அந்த கேன்லேருந்து டக்குன்னு எடுத்து அடுத்த நிமிஷம் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை. ஸோ இப்போ நம்ம ஒரு டாபிக் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா வித்தின் மைக்ரோ செகண்ட் நமக்கு வந்து சர்ச் ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். ஆனால் கூகுளும் கொடுக்கக்கூடிய அம்சம்தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த மாதிரி எதிர்பார்க்கிறோமோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டென்ட் எழுதணும், ஒரு ஆர்டிக்கல், இல்லைனா வந்து ஒரு விதமான ஒரு லெட்டர் எழுதணுன்னாலே வச்சுக்கோங்க. எந்த மாதிரி எழுதணும், யாரை எழுதணும், என்ன கான்டெக்ஸ்ட்டு, யாருக்கு எழுதப்படும் லெட்டர், எப்போது எழுதுகிறோம், எல்லா விதமான ஒரு ரெஃபரன்ஸையும் நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக ரைட் அ லெட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அ லெட்டர் டு தி பிரின்சிபால் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸ்கூலுக்கு வந்து ஒரு பையனோ ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு பொண்ணோ வந்து எழுதக்கூடிய ஒரு லெட்டர் வித்தின் மைக்ரோ செகண்ட் வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்கும். அதுக்கு வேண்டிய மாடிஃபிகேஷன் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லெட்டரை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். இது மாதிரி பல விதமான சர்ச்சஸ், நமக்கு எந்த விதமான டெக்னாலஜி வேணுமோ, இல்லை இப்போ சில இதிலலாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயங்கள் மற்றும் கண்டென்ட் சம்மந்தமான விஷயங்கள், பிளாக்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து ChatGPT மிகவும் உதவியாக இருக்கிறது. ஸோ இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏஐலேயே வந்து மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்னு சொல்லலாம். மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் பல காலமாக கூகுளிடம் பெரிய ஒரு அடி வாங்கி இருக்கிறதுன்னு தான் சொல்லலாம். இப்போ மைக்ரோசாஃப்ட் எழுச்சி இந்த ChatGPTயுடன் எழுந்துள்ளது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ மிக முக்கியமான டெவலப்மெண்ட். இதில் உள்ள டெவலப்மெண்ட் இது வந்து பேஸ் டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு எக்ஸலில் ChatGPT யூஸ் பண்ணுறது, வேர்டில் ChatGPT யூஸ் பண்ணுவது, பவர் பாயிண்ட் மற்றும் அதர் ஆஃபீஸ் டூல்ஸ், மைக்ரோசாஃப்ட் மற்றும் மைக்ரோசாஃப்ட் அல்லாத டூல்ஸ்லலாம் வந்து பலவிதமாக வந்து மக்கள் இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்போ என்ன கேட்டாலும் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் இப்போ நான் டைப் படித்து கொடுக்கக்கூடிய ஃபார்மேட்ஸ் வந்து வித்தின் மைக்ரோ செகண்ட் கிடைக்கணும்னா யாருக்கு தான் வந்து அது விரும்ப மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னாலஜிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. இது ஒரு பக்கம் இருக்கும்போது கூகுள் பார்க்குறாங்க, என்னடா இது இவ்வளோ வருஷமாக நம்ம இருக்கோமே, நம்மளோட இவனுங்க வந்து இப்போ வந்துட்டு ஆட்டம் காட்டுறாங்களே சொல்லிட்டு கூகுள் விடுவாங்களா? கூகுள் ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்டை பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அப்புறம் தான் கூகுள் பாட் என்ற ப்ராடக்ட் வந்து கூகுள்லேருந்து வந்துள்ளது. இதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை. பட் அட் த சேம் டைம் கூகுள் வந்து கொஞ்சம் கூட ரிஃபவுண்டாக அந்த கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு வித்தியாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். கான்செப்டுவலாக ரெண்டுமே வந்து ஒரே விஷயந்தான். ஆனால் ப்ராடக்ட் வைஸ் அவங்களுடைய ஃபார்மேட்ஸ் மற்றும் இவங்களுடைய ஃபார்மேட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்டேட்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கூகுள் பாட்லேயும் சரி, ChatGPTலையும் சரி. ChatGPT-4, ChatGPT-5ன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். கூகுளை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கூகுளில் வந்து எல்லா விதமான அப்டேஷன்ஸும் நம்ம ப்ரௌசர்லேருந்து ஆரம்பித்து அவங்களுடைய வெப்சைட் அனாலிட்டிக்ஸ் எல்லாமே வந்து அவங்க அப்டேட் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இதற்கு அப்டேட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு புதிய ஒரு பேட்டில் கிரவுண்ட் இன் தி சர்ச் இன்ஜின் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். சர்ச் இன்ஜின்ற சொல்கிறத விட அதையும் தாண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். சரி, இவ்வளோ பேசிட்டோம். இப்போ ChatGPT கூகுள் பாட் தான் ஏஐயா அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கடல். அந்த கடலில் ஒரு சின்ன ஒரு முத்து தான் வந்து ChatGPT மற்றும் பாட். ஆனால் அதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ChatGPTயை விட தாண்டி இது வந்து ஒரு கண்டென்ட் ஸ்பேஸில் சின்னதாக ஆரம்பித்த ஒரு முயற்சி. ஆனால் இதையும் தாண்டி பல விதமான என்டர்பிரைஸ் ரிலேட்டட் விஷயங்களில் ChatGPT மற்றும் பாடுக்கான பலவிதமான ஒரு யூசேஜஸ் வந்து வர இருக்கிறது வரும் காலத்தில். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம், நம்ம வந்து யூஸ் பண்ணுற அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு. இது ஒரு விஷயம், ஒரு நபருக்கே இது யூஸ் ஆகுதுன்னா என்டர்பிரைஸுக்கு ஏன் யூஸ் ஆகுது? என்டர்பிரைஸில் SAP மற்றும் பல விதமான ERP சிஸ்டம்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணுறாங்க. அதோட கனெக்டிவிட்டி, இன்ட்ரா கனெக்டிவிட்டி, பல விதமான கனெக்டிவிட்டி வச்சுருக்காங்க. இதிலெல்லாம் வந்து ஏஐயுடைய பவரை இறக்கினா எந்த அளவு உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்குங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இதுதான் வந்து மனிதனின் ஒரு பேசிக் மூளை. என்ன தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னாலும் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரிகர் ஆகிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவ்வளோ டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது. இன்னமும் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வரும். இதில் ஏதாவது ஆபத்து இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா பல விதமான ஆபத்துக்கள் உள்ளதாக பல தரப்பான செய்திகள் வருகின்றன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு விஷயம், டெஸ்லாவில் வந்து ஒரு நியூஸ் வந்தது. டெஸ்லாவில் வந்து இந்த ரோபோஸ் வச்சு அவங்க வந்து சைபர் பாட்ஸ் ஆர் அதர் பாட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னாலஜி புதுவிதமான ஒரு கார்ஸ் இறக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச காலம் முன்னாடி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அது கரெக்டாக எந்த டைம்னு சொல்லப்படவில்லை. ஆனால் நடந்த விஷயம் என்னென்னா, இந்த டெஸ்லாவில் யூஸ் பண்ணப்பட்ட சில ரோபோஸ் அங்கே உள்ள ஒர்க்கர்ஸையே வந்து தாக்கியதாகவும் ரத்தம் சிந்தப்பட்டதாகவும் சில செய்திகள் வருகின்றன. நான் இது வந்து பயமுறுத்தத்துக்காகவோ இதுக்காகவோ சொல்லலை, ஒரு காஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் ஆரம்ப காலத்திலிருந்தே சொல்லியிருக்கிறார். ஏஐயுடைய யூசேஜ் அவர் எப்படி பார்க்கிறார் என்றால், பாலிசி கைட்லைன்ஸ் எதுவுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இல்லை. இப்போ இந்த மாதிரி பாலிசி கைட்லைன் இல்லாத பட்சத்தில் எந்த விதமான நபரும் எந்த விதமான விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு பாத்தியதை இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெரரிஸ்ட்டுக்கெல்லாம் கையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடைச்சா என்ன ஆகும்? அதே மாதிரி நாடுகளுக்கு நாடு ஒவ்வொரு அவங்களுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸில் ஏஐயை பொருத்தினார்கள் என்றால் என்ன ஆகும்? ரோபோஸ் வர மாதிரி அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் ஃபுல்லாக ரொபோட்டிக்ஸில் நம்ம எந்திரன் மூவியில் காமிக்கிற மாதிரி அந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஃபுல் இன்டெலிஜென்ஸ் வேறு லெவலில் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா நம்மளுடைய உலகம் தாங்குமா? இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஒரு காஷன், ஒரு நல்லாவே காஷனோட பாலிசி கைட்லைன்ஸோட ஃபுல் ப்ரொசீஜர்ஸோடு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த விஷயத்தில் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தாட்ஸோடு நான் வந்து இந்த பதிவை முடிவு செய்ய விரும்புகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த ஏஐ டெவலப்மெண்ட்டை பற்றி, பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ், சயின்ஸ் இஸ் அ பூன் ஆர் அ பேன்ற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட் இஸ் அ பூன் ஆர் அ பேன் அப்படிங்கிறத பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.